Are you winning, son? Hello everyone, I'm Mimi. நான் இன்ஸ்டாவில் அவங்கக்கிட்ட இன்ஜியல் கொஸ்டின் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் அண்ட் சம் ஆஃப் யூ ஹவ் டன். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, நான் வீடியோக்காக கொஸ்டின் கேட்டிருந்தேன். வெயிட் a minute, நான் என்ன போட்டிருந்தேன்னா, if you have do random confessions, if you love or hate someone அவங்கள பற்றி போடுங்க, or leave random memes, random questions அப்படி போட்டிருந்தா எல்லாமே காதல் 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 காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 காதல். எல்லா கொஸ்டின்லையும் காதல். இங்கே வீட்டில் விட மாட்டாங்க. can't man, mom said no. நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினே, ஷாதி பண்ண எவ்வளோ வயசு வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன்? இப்போ that I'm 17, I will wait till 27 or 30. நெக்ஸ்ட்டு, நீ நிறைய பேர்கிட்ட சேட் பண்ணுறியா? நான் சேட் பண்ணுறதே ஒரு 3-4, கரெக்டாக 4 பேர் தான் நான் சேட் பண்ணுவேனே. வேறு யார்கிட்டையுமே பண்ண மாட்டேன். வேறு யாரும் சேட் பண்ணலாம் இல்லை. Believe in yourself. Okay, Mimi, believe in yourself. Okay, I hate one to the core in my life. Yeah, he is the one who can't make friends. He is the one who doesn't want to get into any trouble. He is the one who always got avoided in his school days. He is the one who sits alone in the classroom. He is the one who talks to the canteen, who walks to the canteen alone. Part 2. See how boring his character is. But I know he doesn't want to be like that in his life. He wants friends who ask him about his problems and etc. But he was make plans for outing etc. But he was always considered to be a loser and a cringe one. And that person is me. Yeah, it's me. I hate myself to the core. Thank you. இதுக்கு நான் என்ன சொல்கிறது? ஏன் இவ்வளோ உங்களே ஹேட் பண்ணிக்கிறீங்க? பி அரவுண்ட் வித் பீப்புள் ஹூ வேல்யூஸ் யூ. ஃபஸ்ட்டு உங்களுக்கே உங்கள் வேல்யூ தெரியணும். டிசார்ட்லெஸ் வீடியோலாம் பாருங்கள். நானும் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்களே உங்களை நம்புங்க. பிலீவ் யுவர் செல்ஃப். இதுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது? உங்களோட நீங்கள் போட்டிருக்க ஜெல்லியே தெரியுது. யூ ஆர் பீங் அன் இன்ட்ரோவர்ட். அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணுங்க. ஆர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் வில் டெஃபினெட்லி அடாப்ட் யூ. என்னையும் அப்படிதான் அடாப்ட் பண்ணாங்க. உங்கள் கேரக்டர் போரிங்னு நீங்களே எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் ஹேஸ் different taste in choosing people as their friends or any other. Like ஒரு ரிலேஷன்ஷிப் போனால் கூட எனக்குன்னு ஒரு டைப் இருக்குது, மற்றவங்களுக்குன்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு போரிங்காக ஒரு கேரக்டர் இருந்தால் என் ஃப்ரெண்டுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். புரியுதா? ஸோ யூ கேன் கெட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். என்ன சொல்கிறது? போய் பேசுங்க. யாருமே பேச மாட்டாங்க கூட அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போய் பேசுங்க. நீங்கள் போய் பேசலனாலும் கிடைப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இதே ஃபஸ்ட்டு வீடியோ. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை, உனக்கு நாங்கள் இருக்கோம், டோன்ட் வரி. இதுக்கு நான் என்ன சொல்கிறது? நீங்கள் வந்து ஏதாச்சும் சொல்கிறீங்கன்னா அதுக்கு இவ வந்து என்ன கண்டென்ட் எடுப்பான், என்ன பேசுவான்னு சொல்லி யோசிச்சு அப்புறம் டைப் பண்ணியிருக்கலாம். இப்போ உனக்கு நாங்கள் இருக்கோம், டோன்ட் வரின்னா நான் என்ன சொல்கிறது? நான் என்ன சொல்கிறது? வெரி டிசப்பாயிண்டட். ஓகே. ஹே மை செல்ஃப், ஐ நோ யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். I know you are working on your dream very well. Keep the same energy up till end and achieve your dream, which is not that far. Losing your girlfriend who you love more than 3 years is not okay, but you still have chance of another. So stay focused on your dream. Your future self is proud of you. Okay. 3 years love. உங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். யூ வில் மூவ் ஆன் சூன். நான் என்ன சொல்கிறது தெரியல. காண்ட் மேன் தான் நான். Yeah, you will move on quickly. Don't worry.
உங்களுக்குன்னு ஒருத்தவங்க கிடைப்பாங்க. கிடைக்கலனாலும் பரவாயில்ல, யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்படியே இப்படி 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 போகிட்டே இருங்க. நான் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. யா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். அப்புறம் சோதனையை தூக்கி போட்டு சாதனையை நோக்கி விடு. மறக்கக்கூடாது. ஓகே ஓகே, அவ்வளோதான். Do well, all the best. Hey Mimi, I don't know if I should say who is this anyway. So my question to you is, what would you do if you will live forever? Good luck on your channel. Thank you. If I would live forever, இந்த கொஸ்டினில் நான் ஆல்ரெடி பார்த்ததுனால நான் ஏதோ ஆன்சர் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் ஐ வுட் லிவ் ஃபார் எவர், நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். இப்படி பண்ணால் என்ன ஆகும், இப்படி பண்ணால் என்ன ஆகும். ஸோ இஃப் ஐ குட் லிவ் ஃபார் எவர், இட் மீன்ஸ் தட் ஐ வில் நெவர் டை. நான் அப்போது நிறைய, அதான் நான் ஒரு மீம் பார்த்துருக்கீங்களே, ப்ரோ கிராசஸ் த ரோட் லைக் ஹீ ஹேஸ் 9 lives, அந்த மாதிரி கவலையே பட மாட்டேன். அப்படியே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறது, அதான் இப்போ திடீர்னு அப்படியே குதிச்சுட்டா என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே போனால், அதான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். லைக் பஞ்சி ஜம்பிங், ஸ்கை டைவிங், இதெல்லாம் பயப்படாமலே பண்ணுவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, do you like any commitments? Commitments on what? Like, இப்போ நீங்கள் if I'm ready for any relationship அப்படி கேட்டிங்கன்னா, no, not yet. அதுக்கு நிறையா தேவைப்படுகிறது. அது என்ன சொல்கிறது, no, I'm not ready for any commitments. அவ்வளோதான். எனக்கு ரிப்ளை பண்ண என்ன கஷ்டம்டா, அதான் நான் 4 பேர்கிட்ட தான் பேசுகிறேன். அதுவும் அவங்கக்கிட்ட நான் எப்படி பேச ஆரம்பித்தேன்னா, அவங்க வந்து நான் நேரில் அவங்கக்கிட்ட பேசுவேன். அதனால தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சேட்லேயும் பேசுகிறேன்னு தான், பேசுகிறதும் கூட கிடையாது, ரீல்ஸ் ஷேர் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ நான் யாருக்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன். ஐ மீன் சோஷியல் மீடியா ஒரு ஆன்லைனில் நேரில் பேசினா மட்டும் தான் பேசுவேன். நீங்களாம் வந்து பேசினா மட்டும் தான் பேசுவேன். ஸோ ரிப்ளை பண்ண என்ன கஷ்டம்தானா, கஷ்டம்தான். நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், சாரி. சீன் போடுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, நீங்கள் என் கூட நேரில் பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் நேரிலும் பேச மாட்டீங்க, வெறும் மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வராது. சாரி. I may be in love with a stranger. Okay, congratulations, all the best. I'm facing difficulty in remembering things these days, not only in studies, but I'm also missing out few important things, and I'm getting very much concerned about that. Can you suggest me some ways through which I can overcome all this and live a normal life like before? First, I'm facing difficulties in remembering things these days. Not only in studies but also I'm okay. எனக்கும் தெரில, நான் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே நான் மறந்து போகிறாலே. என்கிட்ட இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கீங்க. ரிமெம்பரிங் திங்ஸ் தீஸ் டேஸ், நீங்கள் படிப்பில் சொன்னீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னமோ ஆக்டிவ் ரீகால், அந்த ட்ரிக்லாம் என்னமோ இருக்குது, அதெல்லாம் வந்து ரீகால் ட்ரிக்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் வந்து படித்ததெல்லாம் அப்படியே சீக்கிரம் மண்டையில ஏறும் அப்படின்னு. எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. எது மறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நான் இப்போ கொஸ்டினே மறந்து போய் திரும்பி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி இட்ஸ் அ குட் கொஸ்டின், பட் இவ்வளோ அழகாக டைப் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு யாருக்கிட்ட டைப் பண்ணணும்னு தெரியல பத்தியா. இதுக்கு என்னால் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் எப்படி ChatGPT கிட்ட போட்டு பாருங்க. அவன்கிட்ட இல்லாததா அவன்கிட்ட கேளுங்க, என்கிட்டலாம் கேட்க. திரும்பி படித்ததை அப்படியே திரும்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன் சொல்கிறோம், சங்கிங்,
எனக்கு தெரியல இதெல்லாம் என்னன்னு. இப்போ நான் படித்தாலும் ஆல்ரெடி 21 minutes ரெக்கார்டிங் போயிருக்கு. இப்போது நான் இதை படித்தாலும் எப்போ ஆஃப் ஆக போகிறோன்னு தெரியல. நான் நீங்கள் அப்படியே சாட்ஜிபிட்டியில் போட்டு பார்த்துருங்க எனக்கு டைப் பண்ணது. ஐம் ஸோ சாரி. என்னால் எதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இது என்னது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல. ஐ கேன் நெவர் கிவ் சொல்யூஷன் டு எனி ஒன். நீங்களே தான் பண்ணணும். ஓகே, அடுத்தது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எதுக்கு வாழ்த்துக்கள்? யூடியூப் சேனல் கொஸ்டின் கேட்க சொன்னால் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த வாழ்த்துக்களை வச்சு நான் எப்படி 2 நிமிஷம் ஓட்டுறது? அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு டைப் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நான் இவ்வளோ திட்டுறேன், இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ பண்ண சொன்னாங்கன்னா எனக்கு கொஸ்டினே எதுவுமே வராதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. நானே தான் டைப் பண்ணேன். ஓ தேங்க்யூ சிட்டி, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆகியிருப்பேன். இது ஃபெயில் நான் யாருக்குமே காட்டவே மாட்டேன். எக்ஸாமில் நான் எக்ஸாம்லாம் நடக்கும்போது நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? எனக்கு வந்து கண்ணும் தெரியாது. நான் கண்ணாடி போட்டிருந்தாலும் எனக்கு கண்ணு தெரியாது, காதும் கேட்காது. நான் அப்படியே என் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு இருப்பேன், எல்லாம் நிமிந்து வேற எங்கேயா பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகியிருப்பேன்னா யார் பண்ணான்னு தெரியல. ஆர் தயவு செஞ்சு வெளியே ஆக்டிவ் சொல்லிடாதீங்க. எப்படி அப்புறம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட போகிறோம். நெக்ஸ்ட்டு, ஹாய், I have a crush in my class which is one-sided. Whether I don't know that he knows or not that I loving her, I just liked her character, that she's friendly type. When I just look at her and realize that if we are meant to be together, I can go with her throughout the whole life. I have hope that it will happen, and I have loved more than my limits. Importantly, that I just fallen for her jimmicky earrings, which it suits perfectly to her dress and beauty. I also saw her in the dress, which I wanted to see her in that dress. Sorry, it was perfect to the core. I have more to say, it still go, but I don't disturb by writing full. You can ask me that, express the love to her, but introvert me, I can't talk to her. At last, I'm gonna wait for her thoughts and answer that it may be positive words. Have a nice day and take care of your health. நன்றி. காதல் காதல் காதல்னா என்ன சொல்றது? எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. ஐ மீன் இதுக்கு நான் எப்படி சொல்றது? ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அதான் அவங்கக்கிட்ட போய் இப்போ இதுக்கு நானாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தால் ஓகே, இல்லைன்னா என்ன சொல்றது, அவங்களோட சின்ன சின்ன திங்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. லைக் திடீர்னு அவங்க வந்து லைக் மேபி தே லைக் நோட்டிசிங் ஸ்மால் திங்ஸ். அப்புறம் வேற என்ன, ப்ளீஸ் ரிப்ளைன்னு போட்டு தயவு செஞ்சு அவங்கள கொடுமைப்படுத்தாதீங்க. அப்புறம் இப்போ நான் இதுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும்னா ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்லி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மேபி நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்க மாதிரி அவங்களும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்லி டைப் சொல்கிறீங்க, பட் ஸ்டில் ஹூ நோஸ், தே ஆல்சோ மேபி அவங்க கமிட்டடாகவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ கோ டாக் டு தெம். அப்புறம் என்ன சொல்கிறது, அதான் நோட்டீஸ் பண்ணுங்கள் எல்லாமே, அவ்வளோதான். எனக்கு அந்த பொண்ணு யாரெல்லாம் தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு தான் தெரியணும், ஏன் வந்து கேட்குறீங்க? அப்புறம் நெக்ஸ்ட் டைம் சரி ஓகே. நெக்ஸ்ட்டு, பேசணும்னு ஆசை இருந்துச்சு, பட் கொஞ்சம் பயமாக இருந்துச்சா? யார் கூட பேசணும் ஆசை? என் கூட பேசணும்னா கண்டிப்பாக என் கூடலாம் எப்படி பேசுறது? ஓகே, அந்த பேசுங்க. நான் என்ன நான் பயமுத்திட்டா இருக்கேன் எல்லாரையும்? நான் எவ்வளோ நல்லா பேசுவேன் தெரியுமா? நான் என் கூட வந்து பேசுனீங்கன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க, நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் நான் பேசுவேன். ஸோ என் கூட வந்து பேசணும்னும் பிரச்சனையும் இல்லை, பேசுங்க. பட் ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருப்பேன், பட் போக போக நல்லா பேசுவேன், அவ்வளோதான். நவ் தட் யூ ஆர் இன் காலேஜ், டு யூ ஹேவ் எனி கோல்? கோல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா படிக்கணும், ஆனால் படிக்க மாட்டேன். சீரியஸாக இருக்கணும், சீரியஸாகவும் இருக்க மாட்டேன். கோல் இருக்கு. என்னன்னா, நான் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் சில பேரால் அப்படியே இன்செக்யூரிட்டிஸ்லாம் அப்படியே வளர்ந்து வந்து அப்படியே நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஆகிட்டேன். இப்போது நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டிசம் திரும்பி
ப்ரிங் பேக் பண்ணணும் காலேஜில் அப்படின்னு இருக்கேன். அப்படி என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அப்படி எப்படியாச்சும் கொண்டு வரணும், அவ்வளோதான். அதுதான் என்னோட கோல். நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ திங்க் இஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்? ஐ ஹாவ் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அவங்க தான் என்னோட லைக் நான் எல்லாமே அவங்ககிட்ட தான் சொல்வேன். எல்லாமே என்ன இல்லை, பட் ஸ்டில் what do I think is true friendship is where I can go and talk without any censor. சென்சார்னா இவங்ககிட்ட இதை சொன்னால் நம்மளை ஜட்ஜ் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்காம போய் அவங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ ஐ கெஸ் அந்த ஒரு இது இருக்குல்ல, இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டு மீ, அக்கார்டிங் டு மீ அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஷுட் ஹாவ் சம் ஒன் டு ஷேர் எவ்ரி திங் வித். லைக் சில பேர்லாம் இருப்பாங்க, எனக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேலெலாம் நம்பிக்கை இல்லை இந்த ஜென்ரேஷனில். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட் இல்லாமல் நானே தனியாக இருந்துப்பேன். யூ ஹாவ் டு ஹாவ் சம் ஒன், லெட் இட் பி ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லை, இட் கேன் பி அவர் சிப்ளிங்ஸ், இட் கேன் பி எனி ஒன். ஸோ அவங்கக்கிட்ட எனி ஒன் இன் யுவர் லைஃப் யூ ஹாவ் டு பி ஓப்பன். ஸோ அப்படி ஓப்பனாக இருக்கிற நான் என்னமோ வளர்றேனே, அதான் நீங்கள் போய் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் சொல்லுவீங்களா எல்லாமே, அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அக்கார்டிங் டு யூ, வாட் இஸ் த ரீசன் women are paid less than men for doing the same job? According to me, I think that women are underestimated, so that அதனால தான் அவங்களுக்கு வந்து லைக் they are paid less. அவங்களால இது பண்ண முடியாது அதை பண்ண முடியாதுன்னு அவங்க ப்ரீ டிசைட் பண்ணி வச்சிடறாங்க. அதனால அவங்ககிட்ட கேட்காமலேயே அவங்களோட பொட்டென்ஷியல் தெரியாமல் men are better than women அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் women are paid less than men. Hi, how are you? I'm fine. How are you? I'm fine. Next, chicken biryani or mutton biryani? மட்டன் பிரியாணி ஆஃப்கோர்ஸ். ஏன்னா சிக்கன் பிரியாணியில் வந்து ரொம்ப சிக்கன் நான் இது வரைக்கும் மோஸ்ட்டாக சாப்பிட்ட சிக்கன் பிரியாணியில் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் மட்டன் பிரியாணியில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் மட்டன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மட்டன் பிரியாணி இஸ் த பெஸ்ட். பட் ஐ லவ் சிக்கன். எப்படி சிக்கன் வந்து சிக்கன் பிரியாணியாக இல்லாமல் சிக்கன் வேறு எப்படி இருந்தாலும் எனக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரியாணியில் மட்டும் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். வாட்ஸ் யுவர் ஃபோன் மாடல்? iPhone 15+. அதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யோர் have you ever noticed that someone is watching your beauty? என்ன சொல்றது? தேங்க்யூ. உனக்கு உன்னை பற்றி என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என்னை பற்றி என்ன ரொம்ப பிடிக்குமா? இந்த நான் பார்க்கவே இல்லையா அந்த கொஸ்டின். எனக்கு என்னை பற்றி என்ன ரொம்ப பிடிக்கும்? ஐம் லாயல். என்ன சொல்றது, நான் அப்படியே ஐ லவ் அன்கண்டிஷனலி, அதுதான் பிடிக்குமோ? ஆமாம். லைக் ஐ வில் டேக் எனி ரிஸ்க். ஐ லவ் அன்கண்டிஷனலி. அப்புறம் நான் வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுப்பேன். உங்களுக்கு எதாவது பிடிக்கும் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து ஞாபகம் வச்சுப்பேன். ஏதாச்சும் நடந்துச்சு சொன்னீங்கன்னா அது வந்து நான் ஞாபகம் வச்சுப்பேன். லைக் ஆனால் நான் மோஸ்ட்டாக எல்லாமே மறந்துடுவேன் தான். ஆனால் இதெல்லாம் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அந்த டேட்டு இன்னைக்கு வந்து இது நடந்துச்சு அப்படின்லாம் கூட ஞாபகம் இருக்கும். ஆனால் மற்றது ஏதாவதுனா நான் மறந்துடுவேன். ஆனால் உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதை நான் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன். நீங்கள் ஏதாச்சும் இல்லை சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். இன்னொன்று பிடிக்கும், சின்னதுன்னு சொல்லும் போது ஞாபகம் இருந்துச்சு. அது ஐ நோட்டிஸ் ஸ்மால் திங்ஸ். லைக் சின்ன விஷயமா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். லைக் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபால் ஃபார் ஸ்மால் திங்ஸ். இப்போ திடீர்னு வந்து எனக்கு இந்த கல்லை பார்த்தவங்க ஞாபகம் வருதுன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஹாய், I wouldn't show myself, but I always support you. Thank you.
அடுத்து பாட்டு போட்டிருக்காங்க, கேசரியா பாட்டு. இது நான் பாடினா சரி ஓகே, பாடுனா பயந்து ஓடிடுவீங்க. அவ்வளோதான். வா முடிஞ்சிச்சு. 32 minutes ரெக்கார்ட். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்மிஷன்ஸ். என்ன சொல்கிறது, நான் இப்போது சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பிடிக்கலன்னு தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது ஆன்சர் சப்மிட் பண்ணாமல் இருக்காதீங்க. அப்புறம் இஃப் யூ வாண்ட் ஃபாலோ மீ, நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி என்னோட இதில் கலந்துக்கணும், நீங்களும் நெக்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவில் வர உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ், நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.